இன்றைக்கி நாம் பார்க்குறது பஜ்ஜி. இதனுடைய ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதாவது இருக்கணும்னா கிறிஸ்பியாகவும் இருக்கணும், சாஃப்டாகவும் இருக்கணும், எண்ணெயும் குடிக்கக்கூடாது. கடைகளில் வாங்காமல் நாம்ளே மாவு ரெடி பண்ணி 1 கிலோ கடலை பருப்பு வாங்கினீங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா 1 வருஷம் கூட அந்த மாவு நல்லாயிருக்கும். அதுபோல் பச்சரிசியும் நம்ம வீட்டிலையே அதை நம்ம கழுவி ஒரு 5020 பச்சரிசி 1 கிலோ வாங்கி கழுவி களைஞ்சி நிழல் உணத்தில் உணர்த்தி அதை ராவாக நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுக்கும் போது 1 வருஷத்துக்கு நம்ம இடியாப்பம், முறுக்கு, தேன்குழல் முறுக்கு எல்லாமே போட்டுக்கலாம். நீங்கள் இந்த கடலைப்பருப்பையும் அரிசியையும் அரைச்சி மட்டும் வச்சுக்கோங்க, எல்லாமே நம்ம அதில் செய்துக்கலாம். வாங்க, அருணா சமையலறை சேனலை உங்களோட உற்றவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் பாரம்பரிய உணவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்பெல்லாம் நம்மளோட வயிற்றுக்கு எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது, நாம் நம்மளோட தமிழ் உணவுகளை நாம் மறக்கக்கூடாது, அது சாப்பிடும்போது அது உணவே நமக்கு மருந்தாக இருக்குது அப்படின்னு எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பாக என்னோடய சேனல் இயற்கையான முறையில் தான் நாம் எல்லா உணவுகளையுமே நான் கொடுத்துட்ருக்கேன். சின்ன சைஸ் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்ல தோலை கொஞ்சம் கெட்டி தோலையாக எடுத்துருங்க. தேவையான அளவு நான் வெட்டிக்கிட்டேன். நல்லா இந்த சிப்ஸ் போடுற கட்டையில் விரல்களை மேலே தூக்குனது போல் அழுத்தி தேய்ச்சிங்கன்னா நல்லா லேயராக விழும். பாருங்கள், இந்த திக்னஸில். இப்போ மாவு 1 டம்ளர் எடுத்துக்கிறேன். அதாவது 150 மில்லி பிடிக்கக்கூடிய டம்ளரில் கடலை மாவு. இதுக்கு 1/2 டம்ளர் பச்சரிசி மாவு. வீட்டில் இருக்கிறது, கடையில் வாங்கினது எது வேணாலும் போட்டுக்கலாம். 1/2 டம்ளர் சோடா உப்பு, வரமிளகாத்தூள், மஞ்சப்பொடி, பெருங்காயம். நல்லா இந்த ராவாக இருக்க மாவை கலக்கி கொடுத்துருங்க. உப்பு போட்டுக்கிறோம், நைஸ் உப்பு. 3 பல் பூண்டு இடிகளில் இடித்து நல்லா தண்ணி போட்டு கசக்கி பிழிஞ்சு இந்த மாவு கலக்கினதுக்கப்புறம் அதில் வடிகட்டிக்கிறோம். 1/2 டம்ளர் அரிசி மாவு போடுறதால நீங்கள் சாஃப்ட் வராதோன்னு நினைக்காதீங்க. எண்ணெய் குடிக்காமல் இருக்க தான் 1/2 டம்ளர் அரிசி மாவு. இப்போ எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சை எண்ணெய் போடும்போது சாஃப்ட்டு கொடுத்துக்கும். இதுதான் சீக்ரெட்டு. நல்ல விஸ்கால் இப்படி தொலாவி விடும்போது கட்டிகள் பிடிக்காது. அப்புறம் கைகளாகல அப்படியே அந்த ப்ளஃபியாக பண்ணிக்கலாம். பதம் விரலை விட்டு எடுக்கும்போது விரல் தெரியக்கூடாது. இது ஒரு பதம். அடுத்தது மாவை இப்படி இந்த அளவுக்கு தொய்வாக மடிப்பாக, இது பதம். இப்போ அந்த எண்ணெய் காய வச்சுக்கிறோம், மாவை வச்சுக்கிறோம். சோடா உப்பு போடுறதால உடனடியாக நம்ம எண்ணெய் சட்டி வச்சிடணும். மேலே எலும்பி வருது, அப்படி துவைக்கிறோம் மாவில். அதை எடுத்து அப்படி லைட்டாக ஷேட் பண்ணி போடுறோம். அப்போ தான் வால் விழாது. ஒரு 30% 40% ஃப்ளேமில் வைங்க அனலை. ருசி பாருங்கள், வயிற்றுக்கும் எந்த கெடுதலும் பண்ணாது. அட்டகாசமான ருசியாக இருக்கும். நல்லா திருப்பி கொடுக்குறோம். மஞ்சள் பொடி போடுறதால கரிஞ்சும் வராது. தணலை ரொம்ப சிம்முலையும் வைக்காதீங்க, ரொம்ப முளைக்கையும் விடாதீங்க. அந்த பப்புல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். அடுத்தது 2ம் ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படி போடுறது, அதுவும் நல்லா வாய்க்கு நல்லா இருக்கும். மெலிசாக தான் சீவணும், ஆனால் 2ஐயும் ஒன்றா துவைச்சி எண்ணெயில் போடுறது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் நாங்கள் அப்படி தான் பண்ணுறது. அதுக்காக நீங்கள் மொத்தமாக சீவிடக்கூடாது, அது முக்கியம். நல்லா இது வெந்து கொடுத்துக்கும். இது போல் எண்ணெய்க்கு தகுந்தது போல் 2ஓ 3ஓ அப்படி போடணும். ஏன்னா வெப்பம் வேணும் பஜ்ஜிக்கு, முறுக்குக்கு போல். இல்லாட்டி எண்ணெய் வாசம் வரும். ரொம்ப அருமையான டேஸ்ட்டோட இந்த பஜ்ஜியை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உற்றவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அருணா சமையலறைக்கு நீங்கள் எப்பையும் ஆதரவு தரணும். வாழ்வோம் என்றும் நலமுடன்.